கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆண்டவர் ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க மனவடிவாக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. மனுஷர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா கர்த்தர் நீங்க எதிர்பார்க்காத நன்மையை எதிர்பார்த்திராத வேளையில உங்களுக்கு கொடுக்க போறார். அதை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைய போறீங்க. வாசிப்போம். யோனா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கினால் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். ஒரே நாள்ல உங்களை அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போற. உங்க மனமடிவை நீக்க கர்த்தர் ஆயத்தம் ஆயிட்டார். உங்க மனமடிவுக்கு அதுல இருந்து விடுவிக்க நல்ல நிழல். இதுவரை வெயில்ல கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்திருப்பீங்க. கர்த்தர் நல்ல நிழலை கொடுத்து மனமடிவை நீக்க ஆயத்தம் பண்ணிட்டார். அதுக்காகவே அதான் சொன்ன ஒரு நன்மை, ஒரு ஆமணக்கு செடியை முளைக்கப்பட்ட. இந்த ஆமணக்கு செடியில நிறைய ரகசியம் இருக்கு. நம்ம எல்லாம் சொல்லுவோம் பொறா விளக்கெண்ணெய். அந்த விளக்கெண்ணெய் தான் இது. விளக்கெண்ணெய் நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? வயறு கிளீன் ஆகும். வேற எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே அதுதான் ஒரு ரகசியம். வெயிலின் அந்த ஹீட் குறைய அந்த காற்று அவன் மேல் படும்போது அவனுடைய சரீரத்துல தோல்ல எல்லாம் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். இந்த ஆமணக்கு இந்த செடியில் அவ்வளவு வேல்யூ இருக்கு. கர்த்தர் அன்னைக்கு அந்த செடியை முளைக்கப்படலைன்னா அவன் இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதனால்தான் கொடுத்தார். அதே கர்த்தர் ஒரே நாள்ல அதை எடுத்துட்டார். அவனுக்கு ஒரு லெசன் கொடுத்தார். நான் சொல்றேன், இதுவரை பல லெசனை நம்ம சந்தித்திருப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க மனமடிவை நீக்கு மன மகிழ்ச்சி இதுல அழகா சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். இந்த நன்மை கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு மணமகன் வந்து நிற்பான், திடீர்னு ஒரு மணமகளை பேசி முடிப்பீங்க, திடீர்னு ஒரு அரியர் பணம் வந்திருக்கும், திடீர்னு நீங்க ஒரு தொழில திடீர்னு ஒரு லம்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கோம். உங்க அந்த ஆர்டரை நீங்க கொடுத்து மகிழ்வீங்க. நீங்க நினைச்சிருக்காத ஒரு லாபத்தை இந்த மாசத்துல கர்த்தர் கொடுப்பார். உங்க தொழில் ஆசீர்வதிப்பார். நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு சுகத்தை தருவார். இப்படிப்பட்ட நீங்க நினைக்காத சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்க மனமடிவை மாற்றி உங்க சோர்வை மாற்றி உங்களுக்கு பெரிய ஹாப்பி கர்த்தர் கட்டளையிடுவார். எங்களால தகப்பனே நீங்க சொன்னது போல இந்த மனமடிவிலிருந்து விடுதலைப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென்.